ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான் பட்டர் பீன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதை எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பட்டர் பீன்ஸ் எல்லாம் எடுத்து உரித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். சுத்தமாக இதை கழுவி நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். இந்த பட்டர் பீன்ஸ் வந்து கிரேவியாக நான் செய்ய போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம். நான் இப்போது ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வில் சின்னதாக 2 லிட்டர் குக்கர் தான் அது. குக்கரில் வச்சா ரொம்ப நல்லா வரும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு இருந்தால் வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்படியே பட்டர் பீன்ஸும் சேர்த்து லைட்டாக நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும். நான் வந்து ஒரு பெரிய தக்காளி, நல்லா பழமான தக்காளியை பார்த்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளி இதிலே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதிகமான மசாலா எதுவும் கிடையாது. இதுக்கு சிம்பிளான ஒரு கிரேவி தான் இது. தக்காளி நல்லா வதங்கட்டும். ஸ்டவ் வந்து நம்ம கொஞ்சம் மீடியம் சிம்லேயே வச்சு நம்ம வதக்கிக்கலாம். தேவையான மசாலா வந்து நான் மட்டன் மசாலா தான் இதுக்கு சேர்க்க போகிறேன். 1 ஸ்பூனு மட்டன் மசாலா, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனு, மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தனியா பொடி 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு கிரேவி தான் இது. பட்டர் பீன்ஸுன்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மசாலாலாம் இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். எல்லா மசாலாவும் ஒரே டைமாக நான் போட போகிறேன். பாருங்கள், தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாம். வேணும்னா விட்டுக்கோங்க. இல்லை, நான் பழமான தக்காளி போட்டதுனால நான் வந்து தண்ணி விடலை. இதே சரியாக போய்டும். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி இந்த பட்டர் பீன்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு கிரேவி தான் இப்போ ரெடி ஆக போகுது. அவ்வளோதாங்க. நம்ம நல்லா கலக்கிட்டு இதை மூடி விட்டுடலாம். ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் ஸ்டவ்வில் வச்சிடலாம். பாருங்கள், நான் குக்கரில் மூடி வச்சுட்டுக்கிறேன். ஒரு 6 விசில் இல்லைன்னா ஒரு 5 விசில் வந்தால் நல்லா வெந்துடும். தண்ணியும் அதுக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடும். 5 விசில்லே வெந்துடும் நல்லா. சூப்பரான ஒரு பட்டர் பீன்ஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு லைட்டாக கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிக்கலாம். கலக்கி விட்டுட்டு சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். மட்டன் மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, பட்டர் பீன்ஸுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த கிரேவி பிடிச்சிருக்கோ அவங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ தள்ளாமல் பாருங்கள். சூப்பரான ஒரு பட்டர் பீன்ஸ் கிரேவி மட்டன் மசாலாவோட ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான சுவையான ஒரு பட்டர் பீன்ஸ் மசாலா ரெடி. சூப்பராக இருக்குது. பாய்.